எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, பாட்டி தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நம்ம கையில் இருக்கிறது படிப்பு மட்டும் தான், நம்மளை மேலே தூக்கி விடும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை, நீ எல்லாம் மேலே வரணும், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். திவ்யா IBPS Clerk 2025. ஹாயா, நான் ஊட்டிலேருந்து வரேன். எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, பாட்டி தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு தாட் என்னென்னா, ஃபேமிலி எல்லாருமே ஏதோ ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, பாட்டி தான் வளர்த்துனாங்க அப்படின்றனால ஏதோ ஒரு ஒர்க் போய் நான் அவங்க படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. எப்படியாவது மேலே வந்துடணும், ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை, பாட்டி மட்டும்தான். அப்போது கஷ்டப்பட்டு நம்ம கையில் இருக்கிறது படிப்பு மட்டும் தான், நம்மளை மேலே தூக்கி விடும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. வீட்டிலேருந்தே அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். இதோட 3.5 years ஆயிடுச்சேங்க. பாட்டி கூடவே வச்சுக்கணுன்ற ஒரு தாட்டு. பிஓவாக இருந்தால் அங்கங்கே என்னால் கூப்பிட்டு போக முடியாது. ஆனால் பிஓவுமே 2 மார்க் பக்கத்தில் தான் போயிடுச்சு. நான் இப்போ ஆனால் இந்த இடத்துல இருக்கேன். பாட்டினால் வர முடியாது அவ்வளோ தூரத்துலேருந்து. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு எல்லா விதத்துலேயுமே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை. நானே கேட்டிருக்கேன், எவ்வளோ டைம் நான் கூப்பிட்டு போயிருக்கேன், நான் எவ்வளோ டைம் ஃபெயில் ஆகிருக்கேன், உனக்கு அதை பற்றி கவலை இல்லையானா, உன் அம்மா அப்பா இருந்தால் இந்த இடத்துல அவங்க கூட உன்னை வேணாம் விட்டுருன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ எல்லாம் மேலே வரணும், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். கணேஷர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா என்னோடய குவான்ஸ் மார்க்னால தான் நான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கேன். மேக்ஸ்னால் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஐயோ ஏன்டா தெரியாமல் எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோடது நிறையா வீடியோஸ் பார்த்து பேசிக்லேருந்து ஒன்று லேர்ன் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கேன். தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. வீட்டில் வந்து 2 பேர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இருப்பாங்க. நம்ம என்னன்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டு தருவாங்க எல்லாமே. பட் வித்தவுட் அ சிங்கிள் சப்போர்ட், ஒருத்தவங்க பாட்டியோட சப்போர்ட்னால மட்டும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றது சத்தியமாக வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று அவங்களுக்காக கிளாப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட், ரொம்ப நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான். கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் சொன்னது, பேரண்ட்ஸ் இருந்து படிக்கிறவங்கள விட உங்களை மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக இன்னும் உங்களோட கரியரில் நிறையா சாதிக்க வாழ்த்துக்கள். சூப்பர் திவ்யா. ஆக்சுவலாக திவ்யா மேம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கிளியர் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, அம்மா 3rd standard படிக்கிறேன் மேம். ஸோ 3rd standard அப்பாவுக்கு 2 பேர்த்துக்குமே பர்சனல் சிக் மாதிரி ஆகி தவறிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல், ஸோ சொல்லவே தெரில எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. பிகாஸ் என்னாலலாம் முடியாது, எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். பட் உண்மையிலேயே நீங்கள் ஒரு ரியல் சிங்கர் பண்ணிருந்தம்மா.